Hello friends, welcome back to House of Happiness. இன்னைக்கு நம்ம சேனல்ல செட்டிநாட் ரோட்டி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு ஒரு பவுல்ல 250 கிராம்ஸ் கோதுமை மாவு எடுத்துக்கேன். இதுல ஒரு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அடுத்து அரை பச்சை மிளகாவும் ஒரு இஞ்சியை குட்டி குட்டியா கட் பண்ணி சேர்த்திருக்கேன். கொஞ்சம் கறிவேப்பிலை, அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி, தேவையான அளவு உப்பு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி இது ஒரு டோ கன்சிஸ்டன்சிக்கு நம்ம கொண்டு வரணும். இந்த டோ வந்து திக்காகவும் இருக்கக்கூடாது, ட்ரையாகவும் இருக்கக்கூடாது, லிக்விடாகவும் இருக்கக்கூடாது, ஒரு ஸ்டிக்கியான கன்சிஸ்டன்சி தான் இருக்கும். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் கண்டினியூஸாக பார்த்துட்டே இருங்க. அப்போ தான் உங்களுக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சி என்னன்னு தெரியும். பாருங்கள், இந்த மாதிரி ஸ்டிக்கியாக தான் இருக்கும். இப்போ இதை தனியாக மாற்றி வச்சிடலாம். பேனை ஹீட் பண்ணிவிடுங்க. இதில் அரை டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. செட்டிநாட் ரோட்டி வந்து நல்லெண்ணெய் செஞ்சால் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த டோ வந்து பேனில் வச்சுருங்க. கையை வந்து தண்ணியில் நினச்சி அந்த டோ வந்து இப்படி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டே இருங்க. இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிடுங்க. என்னைக்காச்சும் இட்லி தோசை பண்ணாதனால இந்த ரெசிபி பண்ணி பாருங்கள். இன்ஸ்டண்ட்டாக பண்ணக்கூடிய ஒரு ரெசிபி. ஒரு 5 மினிட்ஸில் நீங்கள் வந்து ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டாவோ இல்லை ஸ்நாக் ரெசிபியாவோ நீங்கள் இதை ரெடி பண்ணிடலாம். டீ டைமில் கூட நீங்கள் வந்து இது ஸ்நாக்ஸாக யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து சைட் டிஷ்ஷே தேவையில்லை. குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப ஹெல்த்தி கூட. இப்போ ஒரு சைடு கோல்டன் ப்ரௌன் ஆனோடனே திருப்பி போட்டுருங்க. என்னோட சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் ஒரு தடவை வீடியோ போடும்போது உங்களுக்கு அதோட நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். பாருங்கள், இதே மாதிரி 2 சைடும் இந்த மாதிரி மாற்றி மாற்றி திருப்பி போட்டுகிட்டே இருங்க. அப்போ தான் வந்து அது பேர்ன் ஆகாது. ஸ்டவ் வந்து மீடியத்திலே வச்சுருங்க. இப்போ நம்ம செட்டிநாட் ரோட்டி ரெடி ஆயாச்சு. 250 கிராம்ஸ் மாவில் நீங்கள் வந்து 2 ரோட்டி ரெடி பண்ணலாம். ஸோ ஒரு ரோட்டிக்கான மாவு கூட இருக்குது, அதையும் நம்ம ரெடி பண்ணிடலாம். என்னோட சேனலில் இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஈஸியான ரெசிபீஸ் இருக்குது, பிகினர்ஸ்க்கான ரெசிபீஸ் இருக்குது. ஸோ அதோட லிங்க்ஸ் எல்லாத்தையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். மறக்காமல் போய் செக் பண்ணுங்கள். இந்த லாக்டவுன் டைமில் என்னோடய ரெசிபீஸ் எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு காமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். நம்ம செட்டிநாட் ரோட்டிஸ் இப்போ ரெடி ஆயாச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஹவுஸ் ஆஃப் ஹாப்பினஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் ஒரு தடவை வீடியோ போடும்போது உங்களுக்கு அதோட நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். Till then, take care and bye bye from Priya.